ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 6 த ஜர்னி ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 9 and 3 குவார்ட்டர்ஸோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 சாப்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து பிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியாக லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ ஹாரிக்கு இந்த செக்யூரிட்டிகிட்ட பேசின இவ்வளோ நேரமும் கண்டிப்பா ஒரு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து முடிவெடுத்துட்டான். ஸோ ஹாரி வந்து இங்கே இருந்தான்னா கண்டிப்பா அவனுக்கான ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணிடுவான்னு தோணுச்சு. அதுபோக ஹாரி வந்து மேல இருக்க பெரிய கடிகாரத்தை பார்த்தான். அதுல ஹாக்வர்ட்ஸ்க்கு போகக்கூடிய ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருந்தது. பட் ஆனா ஹாரிக்கு எப்படி ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்க்கு போகணும், அந்த பிளாட்ஃபார்ம் 9:45 கண்டுபிடிக்கணும்னு சுத்தமா ஐடியா இல்ல. அதுபோக ஹாரிக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய டாஸ்கே அவன் வச்சிருக்க மிகப்பெரிய கூண்டுல இருக்க ஹெட்விக்க சமாளிக்கிறதா இல்ல அவன் வச்சிருக்க இந்த மிகப்பெரிய ட்ரங்கை இழுத்துட்டு போறதான்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வியாவே இருந்தது. அதுபோக அவன் வச்சிருந்த ட்ரங்க்ல வந்து மந்திரவாதிகளோட பணம், மந்திரவாதிகளோட ட்ரெஸ், அதுக்கப்புறம் மந்திரவாதிகளோட புக்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அப்பதான் ஹாரிக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. ஹாரி ஹாக்ரிடோட டைகனாலிக்குள்ள போகும் பொழுது அங்க இருக்க ஒரு செவர்ல வந்து இடது புறத்துல 3வது செங்கலை மந்திரக்கோலை வச்சு ஹாக்ரிட் தட்டும் பொழுது அந்த சுவர் விலகி டைகனாலிக்கு வந்து பாதையை உருவாக்குச்சு. ஒருவேளை நம்ம ஏன் நம்மளோட மந்திரக்கோலை எடுத்து இந்த செவரை நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து யோசிச்சுக்கிருந்தான். அந்த சமயத்துல ஹாரி பாட்டருக்கு பின்னாடி ஒரு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் நடந்து போய்க்கிருக்கும் பொழுது அவங்க பேசின சில விஷயங்கள் அவனோட காதுல விழுந்தது. இங்க ஏகப்பட்ட மகிழ்ச்சா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிருக்கத ஹாரி பாட்டர் வந்து கேட்டான். ஸோ வேகமா ஹாரி வந்து திரும்பி பார்த்தான். அங்க வந்து ஒரு குண்டா இருக்க ஒரு லேடி வந்து போய்க்கிருந்தாங்க. அவங்களோட ஹேர் வந்து பயங்கர டார்க் ரெட் கலர்ல இருந்தது. அவங்க 4 பசங்களோட பேசிக்கிட்டே போனாங்க. அந்த 4 பேரும் அவங்களோட பசங்க தான். அதுல இருக்க ஒவ்வொரு பசங்களோட பெட்டியுமே வந்து ஹாரி பாட்டர் வச்சிருக்க பெட்டி மாதிரியே இருந்தது. அவங்க எல்லாத்துலயும் ஹாக்வர்ட்ஸ்க்கு தேவையான புக்ஸ், அவுல்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதை பார்த்ததும் ஹாரியோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. சொன்னே ஹாரி வேக வேகமா அவனோட வண்டியை தள்ளிக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சான். ஸோ அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க எப்படி அதுக்குள்ள போவாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லி ஹாரி பாட்டர் பயங்கர ஆர்வமா பார்த்துக்க இருந்தான். அந்த சமயத்துல அந்த சின்ன பசங்களோட அம்மாவா இருக்கிற அந்த லேடி வந்து சரி நம்ம இப்போ எந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போகணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப அவங்க கூட வந்த ஒரு குட்டி பொண்ணு வந்து தெரியும் 9:45 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா குதிச்சுக்கு இருந்தா. அந்த பொண்ணோட தலைமுடி அவங்க அம்மாவோட தலைமுடி மாதிரியே பயங்கர ரெட் கலரா இருந்தது. சோ உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து அம்மா நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு போக கூடாதா அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணோட அம்மா வந்து உனக்கு இன்னும் வயசாகல ஜின்னி அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணோட பேர் வந்து ஜின்னி வீஸ்லின்றது நம்மளுக்கு தெரியுது. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட அம்மாவா இருக்க மோலி வீஸ்லி வந்து ஹேய் பெர்சி நீ முதல்ல இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் பாக்குறதுக்கு அந்த கும்பல்லையே அவன் தான் மூத்த பையன்றது நல்லாவே தெரியுது. அவன் வந்து 9வது பிளாட்ஃபார்முக்கும் 10வது பிளாட்ஃபார்முக்கும் நடுவுல பயங்கர வேகமா போனான். ஹாரி பாட்டர் எதையும் தவற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கண் சிமிட்டாம பாத்துக்கு இருந்தான். சோ அந்த பையன் வேகமா அந்த சுவரை கடந்து உள்ள வந்து போயிடுறான். இத பாக்குற ஹாரி பயங்கர ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் ஹோலி வீஸ்லி லேடி வந்து ஃப்ரெட் அடுத்து நீ தான் போ அப்படின்னு சொல்றப்ப அந்த பையன் வந்து அம்மா நான் ஃப்ரெட் இல்ல நான் தான் ஜார்ஜ், எங்களை ட்வின்ஸா குழந்தையில இருந்து பாத்துக்கிருக்கீங்க, இன்னமும் எங்களுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து ஓ சாரி ஜார்ஜ் நீ தாராளமா போகலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த பையன் வந்து அம்மா நான் ஃப்ரெட் தான், நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனும் அதே மாதிரி உள்ள போய்க்கிருக்கான். சோ இத பாக்குற ஹாரிக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் வேக வேகமா அந்த சுவரை நோக்கி போறாங்க, திடீர்னு மறைஞ்சு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த மோலி வீஸ்லி கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் ஹாக்வர்ட்ஸ்க்கு இப்பதான் முதல் முறை போறேன், நான் எப்படி அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள போறதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்றப்ப மோலி வீஸ்லி வந்து
ஓ குட்டி பையா, நீ இப்பதான் முதல் முறை போறியா? என்னோட பையன் ரான் வீஸ்லியும் இப்பதான் முதல் முறை போறான். அவன் தான் என்னோட கடைசி பையன், என்னோட ரொம்ப செல்ல குட்டியான அழகு பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உயரமா, கொஞ்சம் ஒல்லியா, முகம் புல்லா, ஏகப்பட்ட பருக்களோட, பெரிய கைகள், பெரிய கால்கள், நீண்ட மூக்கு வச்ச ஒரு பையனா இருக்கான். ஸோ அவன் வந்து ஆமா நான் இப்பதான் முதல் முறை போறேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மோலி வீஸ்லி வந்து, தம்பி நீ இங்கிருந்து நேரா போ, அந்த 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கும் 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் நீ பயங்கர வேகமா போ, உனக்கு ரொம்ப பயமா இருந்தா கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டரை வழி அனுப்புறாங்க. ஸோ ஹாரியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கும் 10ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் பயங்கர வேகமா கண்ணை மூடிக்கிட்டே போறான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி பாட்டர் அந்த சுவரை கடந்து மறுபக்கம் போயிடுறான். ஸோ அங்க வந்து ஒரு கருப்பு நீராவி இன்ஜின்ல இருந்து பயங்கரமான புகை வந்தது. அது மக்களுக்கு மேல பயங்கரமான மேகமூட்டத்தை வந்து ஏற்படுத்துற மாதிரி இருந்தது. அதுல ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்னு பேர் எழுதியிருந்தது. ஸோ உடனே ஹாரி பாட்டர் அவனுக்கு பின்னாடி வந்து திரும்பி பார்த்தான். அந்த இடத்துல நார்மல் சுவரா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் அந்த பிளாட்ஃபார்ம் 9:45 வந்து நடக்க ஆரம்பிச்சான். அங்க வந்து பல பேர் வந்து பல விதமா இருந்ததை ஹாரி பாட்டர் நோட் பண்ணான். அங்க வந்து எல்லாருமே பல்வேறு விதமான வண்ணங்கள்ல உடைகள் அணிஞ்சிருந்தாங்க. அவங்கள சில பேர் பூனைகள் வச்சிருந்தாங்க, சில பேர் ஆந்தைகளை வச்சிருந்தாங்க. அந்த இடமே மாணவர்களால நிரம்பி இருந்தது. சில பேர் அவங்களோட குடும்பத்தினரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறி அந்த ஜன்னல்ல இருந்து அவங்களோட ஃபேமிலியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் அந்த கம்பிகள்ல தொங்கி விளையாண்டுக்கு இருந்தாங்க, சில பேர் அந்த இடத்துலயே சண்டையும் போட்டுக்கு இருந்தாங்க. ஸோ ஹாரி வந்து அவனோட வண்டியை தள்ளிக்கிட்டே அவனோட கம்பார்ட்மெண்ட்டை தேடி போய்க்கிருந்தான். அந்த சமயத்துல ஒரு காலியான கம்பார்ட்மெண்ட்டை வந்து ஹாரி வந்து பார்த்தான். அது கிட்ட போகும் பொழுது அந்த சமயத்துல ஹாரி ஒரு வட்ட முகம் இருக்கிற ஒரு பையனை வந்து கடந்து போனான். அந்த பையன் வந்து, பாட்டி நான் என்னோட கோச்சை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த வயசான லேடி வந்து, ஹோ நெவில் நீ மறுபடியும் இதை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாரி அவங்கள தாண்டி போகும்பொழுது அந்த கூட்டத்துல லீ ஜார்டன்ற ஒரு பையன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பசங்கட்டையும் சொல்லிக்கிட்டு அங்கிருந்து வேகமா போனான். அதுக்கப்புறம் ஹாரி அந்த எம்டியா இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதும் முதல்ல அவனோட ஹெட்விக் வச்சிருக்க கூண்டை வந்து எடுத்து உள்ள வச்சான். அதுக்கப்புறம் ஹாரி பாட்டரோட அந்த ரொம்ப வெயிட்டா இருக்க அந்த மிகப்பெரிய ட்ரங்கை வந்து தூக்க ட்ரை பண்ணான். பட் ஆனா ஹாரியும் தூக்குறான், அதை தூக்கவே முடியல. அவன் தூக்க ட்ரை பண்ணி ஒரு 5-6 முறை அவனோட கால்லையே அந்த ட்ரங்க் போட்டிருப்பான். இதனால ஹாரிக்கு பயங்கரமான வலி ஏற்பட்டது. அந்த சமயத்துல ஹாரி பாட்டருக்கு ஹெல்ப் பண்ண சிவப்பு முடி இருக்க முன்னாடியே பார்த்த அந்த மோலி வீஸ்லியோட பசங்களா இருக்க 2 ட்வின்ஸ் அங்க வந்தாங்க. சொன்னே ஹாரி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்றப்ப ஃப்ரெட் வந்து, ஏய் ஜார்ஜ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாரி பாட்டரோட அந்த ரொம்ப வெயிட்டா இருக்க ட்ரங்க் எடுத்து உள்ள வந்து நகட்டி வச்சாங்க. இது நம்ம ஹாரி பாட்டருக்கு ஒரு பயங்கர ரிலீஃபாவே இருந்தது. இந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மூவியில் பார்க்காத பல சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்க்கு போகிறப்பயே ஹாரி பாட்டருக்கு ரான் வீஸ்லி தான் ஃப்ரெண்டாக கிடப்பான். ஆனால் புக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் தான் வந்து ஹாரி பாட்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆவாங்க. அதுபோக அந்த ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே லீ ஜார்டனையும் நம்ம நெவிலையும் வந்து ஹாரி பாட்டர் பார்த்துருப்பான். பட் ஆனால் இந்த விஷயத்தையும் மூவியில் வந்து காட்டாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.